உயிர் தேர்தலும் ஜீவனமாய் இருக்கிற நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 3வது மாசத்திலே 1ஆம் தேதியிலே இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளின் நண்பர்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்ற 2 மாதம் மிக நமக்கு விரைவாய் கடந்து போய்விட்டது. இந்த 2 மாதம் வரையில் தேவன் நம்மளை கண்மணி போல காத்தார், பாதுகாத்தார். நம்மளை இந்த நாட்களில் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு கூட வைத்திருக்கிற எத்தனையோ வியாதிகள் வந்திருக்கலாம், வறுமைகள், தரித்திரங்களும், கண்ணீரும், கவலை வந்திருக்கலாம். அவைகளுக்கு மத்தியிலும் தேவன் நம்மளை பாதுகாத்ததுக்காக நாம் நன்றி சொல்லுவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாமே அவருக்கு எல்லா விதமான கனமும் மகிமையும் நாம் செலுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். ஆம், என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனாய் கர்த்தர் இந்த 3வது மாசத்துல எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், என்ன கொடுக்க போகிறார். 2 மாதம் கடந்து போயிட்டு மிகுந்த வருத்தமும் வேதனை தான் இருந்தது. இந்த மாதம் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஆசையோடு, நீங்கள் விருப்பத்தோடு, நீங்கள் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படியா தேவன் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதம் செய்வார், அதிசயம் நடக்கும். ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதம் முதல் நீங்கள் மே மாதம் வரல ஜெபிக்க வேண்டும். தேர்தல் வந்துவிட்டது, அறிவிப்பு விட்டு விட்டார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் அருகாமையில் சின்ன மாநிலமாக இருக்கிற பாண்டிச்சேரியிலும் எலெக்ஷன் இருக்கிறது. நல்ல மனிதர்களை கொண்டு வர வேண்டும். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். மக்களுக்கு நல்ல திட்டங்களை தீட்டி, நல்ல சட்டங்களை இயற்றி, மக்களுக்கு நல்ல நன்மைகளை செய்கிற ஒரு முதலமைச்சர் தேவை. ஆகினாலே நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அந்த முதலமைச்சர் வேண்டும், இவர் வேண்டும், அவர் வேண்டும், அந்த கட்சி இந்த கட்சியெல்லாம் நீங்கள் ஜெபிக்க கூடாது. தேவன் யாரை நிலைநிறுத்துகிறாரோ, தெரிந்து கொள்ளுகிறாரோ, யார் எதை செய்ய வேண்டும் என்று, எப்படிப்பட்ட ராஜா வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அப்படி விருப்பத்தை நீங்களும் நானும் அப்படித்தான், இவர்தான், அவர்தான் வேண்டும் என்று விருப்பத்தை சொல்லாதபடி நல்ல தலைவர்களை, நல்ல முதலமைச்சர் வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிப்பது உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை, செய்வது அவருடைய வேலை. ஆகவே ஜெபிக்கிற பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார், ஜெபிக்கிற உள்ளங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் ஜெபிக்களாய் காணப்பட. ஏனென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அது உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகள், ஆவியை பெற்ற, அபிஷேகம் பெற்ற உண்மையான கிறிஸ்தவர்கள் நீங்கள் அப்படி ஜெபிக்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு இந்த மாதம் என்ன ஆசீர்வாதம் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அவளோடு நீங்கள் என்ன சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். நல்ல செய்தி, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 15வது வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த 1ஆம் தேதியில் 3வது மாதத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தை நீர் எங்களோட பேசும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். நீர்க்கிரியை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்த ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட, இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று இங்கே வந்து தான் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது என்ற சிந்தைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதை புலன்படுத்தும்படியாக இருந்தது. ஆகினாலே இந்த வார்த்தைகளை திருப்பி நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து இவைகள் எல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களாக, ஆசீர்வாதங்களாக கர்த்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நாம் என்ன பேசுகிறோம் என்பது அல்ல, நாம் என்ன கேட்கிறோம் என்பது அல்ல, நாம் கேட்பதற்கு தேவன் செவி கொடுக்கிறாரா என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ 2வது, நாம் அதை அறிந்தோம் என்று சொன்னால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நமக்குள்ள நிச்சயம் இருக்க வேண்டும். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப எதையுமே நாம் அறியாம தேவன் நம்முடைய
கேட்கிற எல்லாவற்றிற்கும் செவி கொடுக்கிறாரா இல்லையா, நாம் பெற்றுக்கொண்டோமா பெற்றுக்கொள்ளவில்லையா என்று நம்மை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பரிசோதித்து பார்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏன் நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியல? ஒருவேளை நம்ம கேட்பதெல்லாம் பெற்றுக்கொண்டோமா, இல்லை கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லையா, நாம் கேட்பதற்கு தேவன் செவி கொடுக்கிறாரா இல்லை தேவன் செவி கொடுக்கவில்லையா அப்படின்னு ஒரு வேலை நமக்கு என்ன செஞ்சோம், அதை நமக்குள்ள ஒரு கேள்விகள் போய் கொண்டே இருக்கும். அல்லையா சொல்லுவோமா? அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னா, பிரியமான அவருடைய நாமத்தில் நாம கேட்கும் பொழுது நமக்கு செவி கொடுக்கிறார் என்று முதலாவது நீங்கள் நானும் அறிந்திருந்தோமானால், அல்லையா சொல்லுவோமா? அப்ப அறியும் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது, நாம் கேட்டவை எல்லாம் அவருடைய நாமத்தில் கேட்டதெல்லாம் நாம பெற்றுக்கொண்டோமா அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும், அதையும் நாம் ஆண்டவர்கிட்ட நாம் பிரியமான அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க யோவான் சுவிசேஷத்துல 16வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதான் அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நமக்கு திருவார்த்தையை நம்முடைய அருமை ரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற நம்முடைய அருள்நாதர் மிக அழகாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இது என்னன்னா, நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி கொடுப்பாருன்னா சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி தான். ஐயோ, என் வேலையில இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லையே, என் கையில் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லையே, என்னுடைய கையில் பிரயாசத்துல சரியான ஆசீர்வாதம் இல்லை, என் தொழிலில் ஆசீர்வாதம் இல்லை, என் வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, நான் கைட்டு செய்கிற வேலைகளில் சரியான வரவு கிடையாது, சரியான சம்பளம் இல்லை, எனக்கு சரியான உயர்வு கிடையாது, என் பிள்ளைங்க சரியான ஆசீர்வதிக்கப்படலை, இப்படிப்பட்ட சில சூழல்களில் நாம் என்ன செய்திருக்கிறோம், நான் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தேவன் நாம் கேட்பதற்கு அவர் செவி கொடுக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேள்வி கேட்பதை காட்டிலும் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடித்து நாம் வேதனைப்பட்டு கொண்டு இருப்பதை காட்டிலும் ஆண்டவர் விட்டு நாம் போய் கேட்கிறதா காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நீங்க கேட்கும் போது சொல்றாரு, நீங்க இதுவரை கேட்கல, ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க கேட்டு பாருங்க. அப்ப கேட்க 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 கேட்கதான் உங்க சந்தோஷம் எப்படி இருக்குமா, நிறைவா இருக்கும்படி. எதனை? நம்முடைய வியாபாரத்தில், தொழிலில், நம்முடைய பிள்ளைகளிடத்துல, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில், அல்ல சொல்லுவோமா, எல்லா இடத்திலும் தேவன் நமக்கு ஒரு நிலையான ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நம்முடைய எல்லா கையிட்டு செய்கிற காரியங்களும் சொன்னா நாம் பிரியமானவர்களை கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அறியும்படிக்கு நீங்கள் பிரியமானவர்களை தேவன் செவி கொடுக்கும்படிக்கு நீங்கள் கேட்கிறதா காணப்பட வேண்டும். அதிலே சொல்லுவோமா? அப்ப இவர் யாருன்னா, அவருடைய நாமத்தில் கேட்கும் பொழுது உங்களுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். அவர் உங்களுக்கு திரும்ப என்ன செய்கிறார், அவரு பதில் கொடுக்கும்படிக்கு, நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, உங்களுடைய சந்தோஷம் குறைவாய் அல்ல, உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ, இந்த வேலை ஸ்தலங்களில் பயங்கரமான பிரச்சனை, என் குடும்பத்தில் சமாதானம் பயங்கரமான பிரச்சனை, என் தொழில் முடங்கடிச்சு கிடக்கு, என் வியாபாரம் முடங்கி போய் கிடக்கு, அக்கம் பக்கத்தில் பயங்கரமான பிரச்சனை, என்னை பார்க்கறவங்க மேல பயங்கர எரிச்சலா இருக்கிறாங்க, போராமையா இருக்கிறாங்க, நான் எதை செஞ்சாலும் எனக்கு வேளாங்கல. அல்ல சொல்லுவோமா? வேலை ஸ்தலங்களை உயர் அதிகாரி மூலமா பயங்கரமான பிரச்சனை, அவங்க எனக்கு கொடுக்கிற டார்ச்சர் எனக்கு பயங்கர மன உளைச்சல், எதையும் செய்ய முடியல, அதனால எனக்கு மன வேதனை அடைந்து துக்கித்து நான் மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறேன், கலங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேலை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா இவைகள் எல்லாம் மாறணும்னா அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கணும்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடினாலே அவர் மாறாத ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனத்துல, ஆதலால்
நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். யார் சொன்னது இது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொல்றாரு? இப்படி எல்லாம் உனக்கு பிரச்சனை வருதா? ஐயோ, பிசாசுடைய போராட்டம். பிசாசு என் கண்களுக்கு முன்பா வந்து நின்றுட்டே இருக்கிறான். பிசாசு என்னை துரத்துக்கிட்டே இருக்கிறான். என்னால ஜெயம் பெற முடியல, என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு விசுவாசம் இல்லாத போயிடுது. அல்லேலூயா. என்னால ஒன்றும் செய்ய முடியல, அது எனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அவைகளை எனக்கு விடுதலாக்க முடியல. ஒருவேளை நீங்க வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு அல்ல சொல்லுவோமா, இதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத, முழங்க முடியாத பல வகையான ரோதனையில நீங்கள் பிரியமானவர்கள் என்று காட்டப்பட்டு இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு என்னன்னா, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ விசுவாசம் இல்லாம நீங்க என்ன செய்ய, ஜெபத்தில் எவைகளையும் கேட்கவே கூடாது. ஹலோ, இப்ப விசுவாசம் உனக்குள்ள இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா உனக்குள்ள விசுவாசம் வந்துடும். இப்ப விசுவாசம் ஜெபம் உனக்குள்ள கிரியை செய்யாதுன்னா உன்னை வல்லமுள்ள மனுஷனை கத்தரை மாத்திடுவான். அந்த வல்லமை உனக்குள்ள கண்டு வரும்போது எப்படியாப்பட்ட பிசாசின் கட்டுகளோடு கூட, பிரச்சனையோடு கூட, போராட்டங்களோடு கூட பிசாசு உன்னை துரத்தலாம், உன்னை வேதனைப்படுத்தலாம். அவைகளிலிருந்து தேவன் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத ஜெபம், விசுவாசம் இல்லாத கிரியை நமக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கு? விசுவாசம் இருக்கு, ஆனா செத்து போய் கிடக்கு. ஜெபம் இருக்கு, அது செத்து போய் கிடக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப நம்ம நல்லா ஜெபம் பண்ற போல இருக்கு, நமக்குள்ள விசுவாசம் வளர்ந்த போல இருக்கு, அதுக்கு எல்லாம் என்ன இருக்கு? மங்கி போய் கிடக்கிறது. அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயம் எடுக்க முடியல. அந்த போராட்டம் ஏன் நம்மளுக்கு தொடர்ந்துட்டே இருக்கு? ஏன் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு? ஏன் திடீர்னு தொடர்ந்து நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கு? அல்ல சொல்லுவோமா? அப்போ நீ ஜெபத்துல நீ எவைகளை கேட்கணுமோ விசுவாசத்தோட கேளு. உன்னை விசுவாசம் உள்ள மனுஷனாகும், நீ ஜெபிக்கிற மனுஷனாகும், உன்னை வல்லமுள்ள மனுஷனை கர்த்தர் மாத்த வல்லவராக இருக்கிறார். தொடர்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சாத்தாண்டி கட்டுகள், மந்திர கட்டுகள், சூழ்நிலை கட்டு, சேவன கட்டு, எல்லா வாய தந்திர மந்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அல்ல சொல்லுவோமா? நீ ஜெபிக்கும் போது அவைகளை உனக்கு கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். விசுவாசத்தோடு நீ அவனுடைய சமூகத்தில் வரும்போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளிகள் என்ன செய்யும்? அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிசாசு துரத்தும். அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளிகள் சுத்தமாக்கும், பிசாசின் கட்டுகளை அறுக்கும், மந்திர கட்டு, சூனிய கட்டுகளை அறுக்கும். அல்லேலூயா. தெளிவா சொல்ற, விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவருடைய நாமத்தினால எவைகள்லாம் கேட்பீங்களோ அவைகள் எல்லாம் நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒரு விடுதலை இல்லை, கர்த்தர் விடுதலை கொடுப்பா. என்ன ஜெயம் பெற முடியல, ஜெயத்தை கொடுப்பா. என்ற போராட்டத்தில் சிக்கி வெளியே வர முடியவில்லை, நீங்க ஜெபம் பண்ணு. விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணு. விசுவாசம் அங்கே போக முடியாது. விசுவாசத்தை நீங்க ஜெபம் பண்ணி விசுவாசம் அங்கே போக முடியாது. நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்ல சொல்லுமா? உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய விசுவாசமும் ஜெயம் பெறும்படிக்கு விடுதலை கிடையாது, பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட வேண்டும்னா உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் என்ன செய்யணும்? அனலா என்ன செய்யணும்? பத்தி எறிய வேண்டும். விசுவாசம் உங்களுக்கு என்னது? மகா பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசமும் ஜெபமும் உள்ள பிள்ளைகளை வாழ்க்கையில தேவன் செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர்கள் கேட்கிற அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? செவி கொடுக்கிறா இருக்கிறார். கேட்கிற அவங்களுக்கு செவி கொடுக்கிற மாத்திரம் அல்ல, அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 11வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது அழகா சொல்றார். இது எப்பவுமே நிறைய வாசிப்போம், ஆனா கிரியை இருக்காது. நம்ம நிறைய இதெல்லாம் படிப்போம், ஆனா நமக்குள்ள என்னன்னா அது என்னன்னா மறந்து போடுவோம். ஏன்னா வசனத்தை மறக்க செய்வோம், சாத்தானுடைய வேலை. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு என்ன செய்யுமா? திறக்கப்படும். தட்டிக்கிட்டே இரு, கர்த்தர் திறப்பார். வாசலை
ஹலோ, யார் அவரு? உங்களுக்கு எனக்கு முன்பா என்ன செஞ்சுக்கிறாரு? திறந்த வாசல் வச்சிருக்கிறார். அவர் கதவண்ட வந்து நின்று தட்டுகிற தெய்வம் நீ தான் அடைச்சிக்கிட்டே இருப்ப. ஆனா அவரு உனக்காக என் வாசல் என்ன செஞ்சிருக்கிற? திறந்து வச்சிருக்க. தட்டிக்கிட்டே இரு. அல்லே சொல்லுவோமா? கர்த்தரை தேடு. ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்தை, வேத வசனத்தை நீ தேடி வாசி, திறந்து வாசித்து பாரு, நீ அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப நீ அவரை ஏன் பார்க்க முடியல? தேடுறதே கிடையாது. அல்லே சொல்லுவோமா? அப்ப கேட்கிற யாவும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில நாம ஏதோ ஒரு நாள் கேட்டு விட்டு போறோம், மன சோர்வு அடைஞ்சு போறோம். ஆமா, எங்க கிடைக்குது? எதை கிடைக்குது? இந்த 3வது மாசத்துல நீ பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிற எத்தனை பேர்? அல்லேலூயா. நீ கேட்டுக்கிட்டே இரு, உடாத பிடிச்சுக்கிட்டு கேளு. ஆண்டவரை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு கேளுங்க பிடிச்சுக்கிட்டு. ஏதோ சத்து நேரம் கேட்போம், 5 நிமிஷம் கேட்போம், 10 நிமிஷம் கேட்போம். அதோட சரி, ஆண்டவர் எனக்கு எங்க செவி கொடுக்குறாரு உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவரே நம்ம தூசிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அப்படியா இல்ல, கர்த்தர் கேட்க சொல்றாரு. கேளுப்பா, என்ன ஆசீர்வதிங்க, என் ஐஸ்வர்யனை மாத்துங்க, என்ன ஐஸ்வர்ய சம்பவனை மாத்துங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? என் வியாபாரம் தொழிலுக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, நான் உமக்காக அதிகமா செய்யறேன், ஊழியத்துக்காக, சபைக்காக நான் அதிகமா கொடுக்க பிரயாசப்படுகிறேன். எனக்கு மனம் இருக்குது, எனக்கு நல்ல இருதயம் இருக்குது. ஆனா என் பிரயாசத்தை ஆசீர்வாதங்களை பிடிச்சு கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை ஐஸ்வர்ய சம்பதனை மாத்த வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் மிக ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு வேலை நினைக்கலாம். மத்தேயு 20ல 7வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்க திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி கூலி என்ன செய்வீங்கப்பா. யாருக்கெல்லாம் வஞ்சனையா கொடுக்கிற ஆண்டவர் கிடையாது. ஹலோ, நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், வஞ்சனையா கொடுக்கிற ஆண்டவர் கிடையாது. நான் குறைத்து பிடித்து வைத்துக் கொண்டு குறைத்து கொடுக்கிற ஆண்டவர் கிடையாது. ஆனா நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்க வேலை செய்கிறீர்களோ, எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறீர்களோ, அந்த அளவுக்கு நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், சும்மா விட மாட்டேன். வெறுமையா நியாயமானபடி உங்களுக்கு என்ன செய்வேன், கூலி கொடுப்பேன். அவர் யார்? அவர் யார்? அவர் கொடுக்கிற அவர். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கு அவர் நிச்சயமா என்ன செய்வாரு, நியாயமானபடி. அதான் போய் செய்யுங்கப்பா. போய் என்ன சொல்றாரு, நீங்க செய்யுங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு பாருங்க. ஏன்னா தோட்டம் என்பது உலகம், தோட்டம் என்பது சபை. அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. தோட்டம் என்பது உலகம். இந்த உலகத்துல எவ்வளவு இருக்கிறது, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அல்ல சொல்லுவோமா? அது பேர் மிகுது, வேலையாட்கள் கொஞ்சமா இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, ஏப்பா நீ என் தோட்டத்துக்கு போய் வேலை செஞ்சினா நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொல்றேன், நியாயமானபடி கொடுப்பேன். எனக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு பாரு, எனக்காக ஒரு நாள் தியாகம் பண்ணி பாரு. ஏன் சும்மா இருக்கு? யார் எனக்கு வேலை கொடுக்கல, யார் என்னை கூப்பிடல, என்னால போக முடியல. நான் போனா ஏதாவது கேட்குமா? நான் போனா என் வியாபாரம் என்னாவோ, என் தொழில் என்னாவோ, என் வேலை என்னாவோ, என்னுடைய வருமானம் என்னாவோ, என்னுடைய நிலைமை என்னாவோ, என் பிள்ளைங்களை அதை பார்க்காத. ஆண்டவர் அதுக்கு ஏற்றபடி நியாயமானபடி உனக்கு என்ன செய்ய வைக்கிறாரு, கூலி கொடுப்பா. உனக்கு செல்வந்தனா கர்த்தர் மாத்துவார், ஐஸ்வர்யனா மாத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கையில் பிரயாசத்தை என்ன செய்ய மாட்டாரு, வெறுமையா எனக்கு ஊழியம் செஞ்சு பாருன்னு சொல்றாரு. ஒருவன் எனக்கு என் தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சா, ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சா, யார் கணம் பண்ணுறாரு? நான் எங்க இருக்கிறேன், எங்க வேலைக்காரன் பார்க்குறான். நீங்க என்ன செய்யுங்கன்னு வேலைக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என் வேலைக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு. அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. என் வேலைக்காரன் என்ன சொல்றானோ அதைத்தான் நான் செய்வேன்னு சொல்றாரு அங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? யாரும் என்னை போக சொல்லல, யாரும் என்னை கூப்பிட சாக்கு போக சொல்லக்கூடாது. நாம என்ன செய்ய போகிறோம்? அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னைக்கு ஒரு நாளைக்கு
ஆண்டவரே நான் வாரத்தில் ஒரு நாளைக்காவது 4 பேருக்கு நான் கைப்படுத்தி கொடுக்குறேன், நோட்ஸ் கொடுக்குறேன், நான் உங்களுடைய தோட்டத்தின் வேலையை செய்ய இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், இந்த மாசத்திலிருந்து நான் செய்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் போகும்படி நீங்கள் புறப்படுவீர்கள் என்று சொன்னால், உன் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய குடும்பங்கள் தடுத்தோங்கும்படி கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ செழிக்கும்படி கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களுக்கு செழிப்பானதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாருடைய தோட்டத்துக்கு போகணும்? கர்த்தருடைய தோட்டத்துடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். சபைக்குரிய வேலைகளை செஞ்சு பாரு, ஊழியத்தை செஞ்சு பாரு. அல்ல சொல்லுவா, யாரோ ஒருத்தவங்க செய்யணும், அவங்க மேல இருந்தது இவங்க மேல இருந்தது, நம்ம சாக்கு போக்கு சொல்றதை காட்டிலும் ஆண்டவரே நான் ஏசா சொன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்குதுன்னு கேட்டான். அல்ல சொல்லுவா, நான் போறேன்னு சொன்னான். ஏசையா தீர்க்கதரிசி என்ன செஞ்சான்? ஊசியா ராஜாவை நம்பிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஊசியா ராஜா செத்து போனான். அல்லேலூயா. ஒருவேளை உன் பிள்ளைகளை நம்பலாம், நானா தான் என் பிள்ளைகள் செத்தா, நீங்களா என் பிள்ளைகளை நம்பிடுவீங்களா? அல்ல சொல்லுவோமா, எனக்கு ஒரு பொருளாதாரத்தை நம்பிடுவீங்களா? என் பிள்ளைகளை வந்து அப்படியா இப்படி வந்து கிடையாது, எனக்கு ஒரு தோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தோட்டத்தின் வேலையை செய்யும் போது என் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவரே காட்டில என்ன கர்த்தர் உயர்ந்தா இருந்தது. உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு நாளைக்கு நீங்க செஞ்சு பாருங்க. அதான் சொல்றாரு. அப்ப நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்றாரு? நியாயமானபடி கொடுவேன், நான் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு தேவை என்னவோ அதை நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 27வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அவங்க யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். 3வது அதிகாரம் 27வது வசனம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே யோவான் சொல்லுகிறார், அதாவது பிரியமானவர்கள் தீர்க்கதரிசி ஆகிய யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பரலோகத்திலிருந்து அப்ப யார்கிட்ட இருந்து? பிதாவினிருந்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து, பரிசுத்த ஆவியிலிருந்து நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அல்லே சொல்லுவோமா? அப்ப அவர் கொடுத்தாதான் பெற்றுக்கொள்ள. அப்போ பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாத ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள. அப்ப நீங்களும் நானும் அவர் கொடுக்கணும் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 24வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் பந்தயத்தை எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்க. அப்போ உலகத்துல பிரியமானவர்களே பரிசு பெறுகிறவன், உலகத்துல ஓடுகிறவன், உலகத்துக்காக ஓடுகிறவன் யார்? எல்லாம் ஓடுவான். அல்லே சொல்லுவோமா? ஓடிக்கொண்டிருக்கிற எல்லாம் ஓடலாம். ஆனா பெற்றுக்கொள்ளுகிறவன் யாரா இருப்பார்னா ஒருவர் மட்டும் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹலோ. ஆனா நம்ம அப்பா கிட்ட அப்படி கிடையாது. அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு செவி கொடுத்து அல்ல சொல்லுவோமா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் நீங்களும் நானும் ஓடணும்னா எல்லாருக்குமே அந்த பந்திய பொருள், அந்த பரலோகத்தை, அந்த எஜமானாக பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சன்னிதானத்தில் அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு, அந்த பரலோகத்தை பொக்கிஷத்தை கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ அவருக்கென்று நாம் ஓடும் பொழுது அவருடைய சித்தத்தை, அவருடைய இருதயத்தை அவருடைய உணர்ந்து, அவருடைய சித்தத்தை உணர்ந்து, அவருடைய முகத்தை பார்த்து நாம் ஓடிக்கொண்டிருக்க. உலகத்தை பார்த்தல்ல, மனிதர்களை பார்த்தல்ல, உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் சம்பத்தையும் பார்த்தல்ல, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியத்துள்ள நீங்கள நான் ஒன்றாய் நாம் பிரியமானவர்களை பயணிக்கும் போது அவருக்குள்ள நம்ம ஓடும் பொழுது அவரிடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? அந்த பந்தய போல. அப்போ உண்மையாய் முழு இறுதியத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு
நாம் அவரிடத்தில் உண்மையாய் நாம் பிரியமானவர்களை தேடும் பொழுது ஓடும் பொழுது அல்ல சொல்லுவோமா, நம்ம எல்லாரும் பெற்று அதுக்கு அதை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அதை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அந்த ஆயுதத்துக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாறணும் என்று சொன்னார். நிச்சயமாய் பிரியமானவர்களே, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் ஒருவன் தான் பெற முடியும். அந்த பந்தய பொருளை பரிசு ஒருவன் தான் பெற முடியும். ஆனா அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் அவருடைய குமாரனா, அவருடைய தேவனாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்போது, அவர் தேவனாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது, அவரோடு நாம் ஐக்கியப்பட்டு அவருடைய ஐக்கியத்துக்குள்ள உறவாடும் பொழுது உங்களுக்கு எனக்கு அந்த பந்தய பொருளை என்ன செய்கிறார்? பரிசா அந்த பரலோகத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதை பெறணும்னா நாம என்ன செய்யணும்? 1 யோவான் 3வது அதிகாரத்துல 22வது வசனம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிற. கரங்களை தட்டி ஒரு மகிழ்ப்பட்டு அப்போ அவருக்கு பிரியமாக நாம் ஓடும் பொழுது, அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நாம் எவைகள்லாம் வேண்டிக் கொள்ளுகிறோமோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நீங்கள் நான் என்ன செய்யணுமா? அவருடைய கற்பனைகளை நாம் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அல்லேலூயா. அவருடைய கற்பனையா இந்த 3வது மாதத்துல அவருடைய கற்பனை நீங்கள் கை கொண்டு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செஞ்சு பாருங்க. நீங்க வேண்டிக் கொள்வது எதுவோ அது பிதா குமாரனில் மகிழ்ப்படும்படி கர்த்தர் செய்ய வல்லவராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வசனமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல, லூக்கா 19:15வது வசனம், அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த பொழுது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில், ஆமா அல்லேலூயா சொல்லுவோமா, திரவியம் ஆண்டு ஒரு நாளைக்கு உங்களை என்னையும் கூப்பிடுவார். அப்பா நான் உங்ககிட்ட கொடுத்தாங்க என்னப்பா செஞ்சீங்கன்னு கேட்பார். அப்போ ஆண்டவரே இல்லைப்பா அங்கே யாராவது அவங்க போனாங்கப்பா இவங்க போனாங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை விடவே மாட்டார். உங்கள் பொல்லாத வேலையாளு சோம்பலுக்காரனே, உனக்கு எங்கே உனக்கு இடம் அக்கினிய கந்தகமோ பாழாக்குற அக்கினியோ அருவருப்பான அந்த கந்தகத்தில் எரிகிற பங்கு கடலை நீ பங்கடைவாய் என்று சொல்லி உன்னை என்ன செய்கிறார்? அழுவியும் பார்ப்படிப்பும் உள்ள இடங்களில் அந்த இருளான இடங்களில் தள்ளி போட்டு விடுவார். அழுவிய சொல்லுவோமா? அப்ப இந்த 3வது மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்து ஆகிய அந்த திரவியம் ஆகிய அபிஷேகத்தை, வல்லமைய, வரங்களை, விசுவாசத்தை, ஜபத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. நீங்க இவங்களை அடக்கி வைத்துக்கணும் சொன்னா பிசாசு வரத்தான் செய்யும், போராட்டம் உண்டாகத்தான் செய்யும், சாத்தான் வரத்தான் செய்யும், குட்டிச்சாத்தான் வரத்தான் செய்யும், மந்திர தீய சக்தி வரத்தான் செய்யும். அல்லே சொல்லுவோமா? இவங்களை அடக்கி வைக்கிறவனுக்கு மேல தேவனுடைய கோபாக்கின்னு வந்து சேரும். ஆசீர்வாதம் வந்து சேராது, பிசாசு வந்து சேருவான். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன? தேவன் கொடுக்கப்பட்ட வரங்கள் என்ன? தேவன் நம்மளை நம்பி அந்த விசுவாசத்தை வரத்தை, அந்த ஜெப வரத்தை கொடுத்தாரு. அல்ல சொல்லுவோமா? அதை வைத்துக் கொண்டு நீ என்ன செஞ்சேன்னு அவனை கேட்பாரு. உங்கள்கிட்ட வரவு நம்பி கொடுத்தா என்ன செஞ்சேன்னு கேட்பாரு. ஐயோ ஆண்டவரே, நான் அவங்க போனாங்க இவங்க போனாங்க, அவங்க என்னால போக முடியல, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு காரியம் இருக்கு, என் குடும்பத்துல பிள்ளைங்க இவ்வளவுதான் பிள்ளைங்க செய்யணும் அப்படி நீ சாக்கு போது சொல்லிக்கிட்டே இருந்தா வாங்கிட்ட வரத்தான் செய்யும். எல்லாம் வந்து சேர்ந்துக்கும், எல்லாம் தானா வந்து சேர்ந்துக்கிறோம். ஜபத்தை விட்டு வருது, ஆராதனை விட்டு வருது, ஆராதனை கலட்சமா வருது, சபை கலட்சமா வருது. ஏன் பிசாசனை தொடுத்துது? ஏன் எனக்கு கட்டிகள் வந்து சேருது? ஏன் எனக்கு ஒரே தலைவலி?
ஏன் எனக்கு ஒரே முட்டி கை கால் வலி, ஏன் எனக்கு இடுப்பு வலி கழுத்து வலி, ஏன் குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, ஏன் பிள்ளைங்களிடத்துல குழப்பங்கள் சண்டைகள் பிரச்சனை? அல்ல சொல்லுவோமா? தேவன் கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு தக்கவாறு நீ ஆராதனை நீ கலந்து கொள்ளாம ஆராதனை நீ அசட்டை பண்ணிட்டு சபையை அசட்டை பண்ணிட்டு நீ மனமான போக்கில் வந்துட்டு இருந்தா உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமோ கொடுக்கப்பட்ட வரங்களும் வல்லமைகளும் அவருடைய அற்புத அடையாளம் பெற்றுக்கொண்ட நீ என்ன செய்ய? அதான் சொல்றாரு, நான் கொடுத்த அந்த என்னது திரவியத்தை வாங்கினாங்கல்ல அவங்கெல்லாம் அதெல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அந்த வாங்கின அந்த ஊழியக்காரன் என்ன செய்ய போய் கொண்டு வாங்க, போய் பார்ப்போம். 5 வாங்க, ஒருத்தன் 10 குழந்தை கொடுத்தான், ஒருத்தன் 5 குழந்தை கொடுத்தான். அல்ல சொல்லுவோமா? அவனுக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. கர்த்தர் யாரை திரும்ப எதிர்பார்க்கிறாரு? அந்த திரவியங்களை பயன்படுத்துகிற புதைச்சி வைக்கிறவன்ல அந்த திரவியங்களை பயன்படுத்துகிறவன் தான். அதை கொண்டு எவ்வளவு வியாபாரம் பண்ணுகிற, அதை கொண்டு எவ்வளவு வேலை செய்கிற, அதை கொண்டு எவ்வளவு நீ என்ன ஓடு அவைகளுக்காக ரெட்டிப்ளை பண்ண மல்டிப்ளை பண்ணதுக்காக எவ்வளவு ரெட்டிப்பானது பெற்றுக்கொள்றதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறத பாப்பாரு. அப்ப யாரை பார்க்கிற? பிரயாசப்படுகிற பிள்ளைகளை, உழைக்கிற பிள்ளைகளை, கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட போராடி கேட்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் பிரியமா இருந்து கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவங்களுக்கு ரெட்டிப்பானதை கர்த்தர் கொடுப்பார். அல்ல சொல்லுவோமா? திரவியத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க, கர்த்தருக்கு ரெட்டிப்பாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர்கள் எவைகளை கொடுத்தார்களோ அவைகளை தேவன் திரும்பி அதுக்காக ரெட்டிப்பாய் கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களை என்னை ஆசீர்வதிக்கணுமா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணுமா? அப்படிப்பட்ட பிரச்சனை நீங்கணுமா? இவைகளை என்கிட்ட வரக்கூடாதா? அல்ல சொல்லுமா? உனக்கு எனக்கு செவி கொடுக்க வேண்டுமானா நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் பிரியமா அறிந்திருப்போம் என்றால் கர்த்தருக்கு செவி கொடுப்பார் என்று சொன்னார். பிரியமானவர்களை நாம் முழங்கால் இட்டு நாம் ஜெபம் நாம் எதை கேட்டாலும் அவருடைய நாமத்தினாலே செவி கொடுப்பார் என்று நாம் அறிந்திருப்போமானா அவரிடத்தில் நாம் எதெல்லாம் கேட்கிறோமோ அவைகளாம் பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு கொடுப்பார், எனக்கு நான் கேட்டதெல்லாம் கொடுப்பார், நான் பெற்றுக்கொள்ளுவேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார் என்று என் ஜெபத்துக்கு இன்றைக்கு தேவன் பதில் கொடுக்க போகிறார். இந்த வார்த்தை கேட்ட இந்த வாழ்க்கையில என்னுடைய ஜீவியத்தில் அதை எனக்கு அனல் கொண்டு ஆட்கொண்டு எனக்கு அனலாய் மாறிக்கொண்டு இருக்கிறபடினாலே எனக்கு விசுவாசம் இருக்கிறது. நான் இனி விட மாட்டேன், நான் போராடுவேன். அந்த போராடி அவைகளாம் பெற்றுக்கொள்வார், போராடி அவைகளாம் துருத்தேடிப்பேன், போராடி அவைகளாம் வராதபடி அவைகளுக்கு எல்லைகளை போடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூடிய நீங்கள் நான் இந்த 3வது மாதத்தில் நாம் கடந்து செல்வோமானால் உங்களுடைய ஆசீர்வாதம் செழிக்கும், வியாபாரம் செழிக்கும், தொழில் செழிக்கும், பிள்ளைகள் செழிப்பார்கள். ஐயோ என் குடும்பத்தில் திருமண காரியம் நடக்கவில்லை, என் பிள்ளைங்கள் சரியாக படிக்கலை, என் பிள்ளைங்களுக்கு சரியான ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பம் இல்லை, அப்படி ஒன்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையில் ஓ ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே, எங்கள் மத்தியில் எங்கள் ஆவி கொண்டிருக்கிறபடினாலே, எங்கள் மத்தியிலே கர்த்தர் கடந்து வந்ததைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமாம் ஆண்டவர், இந்த 1ஆம் தேதி இந்த மாலை பொழுதுல இந்த ஆசீர்வாத ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஆண்டவர் அத்தனை பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதி கையின் பிரயாசம் கைது வேலைகள் தொழில்கள் எல்லாம் ஆஸ்வதிப்பீராக. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, பிசாசினி கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மந்திர சக்திகள் தீய சக்தி அழிக்கப்படுவதாக, உபாய தந்திர மந்திரங்கள் சூனிய யாவல் குட்டிச்சேத்தோட எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இப்படி எல்லையிலே காணப்படுகிற எல்லா விதமான மந்திர சக்திகளும் இருளி நாவிகளும் அந்தகார தீய சக்தி லோகாதிபதி கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக, எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. ஆசீர்வாதத்துக்கு இடைவராய் தடைவராய் இருக்கிற எரிச்சல் பொறாமைகள் அக்கம் பக்கத்தில் விரோதமாக எழுப்புகிற எல்லா ஆயுதமும் வாழ்க்காமல் போவதாக, அவைகள் அழைக்கப்படுவதாக, நிர்மலமாகுவதாக, கட்டிட ஆவியால் இறங்குவீராக. வந்த பிள்ளைகளும் வராத பிள்ளைகளும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற இதை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இல்லங்களில் ஒரு விடுதலை உண்டாவதாக, நடப்பதாக. இந்த மாசம் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து எல்லா தடைகளையும் உடைத்து கட்டுகளை உடைத்து இந்த 3வது மாசத்துல கர்த்தாவே நீங்க பிள்ளைகளை திரும்பி பார்க்கத்தக்க ஆண்டவரை சாட்சி சொல்லத்தக்கதாக அடுத்த மாசம் ஆண்டவர் 1ஆம் தேதி ஆசீர்வாத கூட்டத்தில் கர்த்தாவே அநேக பிள்ளைகள் எழுந்து சாட்சி சொல்லத்தக்க கர்த்தருக்குரிய ஆசீர்வதிக்கிறார். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்த்துக்கள் அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. வியாபார தொழில்களை கைப்பிரயாச ஆசீர்வதி ஆண்டவரே நல்ல கர்த்தாவே ஆசீர்வாதத்தை தந்து நல்ல ஆண்டவரே சம்பள உயரை தந்து
ஆண்டவரே எல்லா ப்ரொமோஷன் தந்து பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. நடைபெற்றிருக்கிற திருமண காரிய பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதங்கள் அதிசயம் காணப்படும். உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவன் நன்மை கர்த்தராகிய இயேசு பரிசுத்த ஆவியுடைய அநியாயம் பார்க்காம நம்முடைய தேவத்தில் சகல பசுங்கள் நம்முடைய அனைவரோடு இருப்பதாக சேர்ந்து சொல்லுவோம். என் மூலமே என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல மறாதிருப்பாயாக.